திருச்சி அருகே உள்ள ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் சண்முகம் என்ற ஒரு தச்சர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் குமார், அடுத்தவன் கார்த்திக், சின்னவள் லக்ஷ்மி. அந்த குடும்பம் பெரிய செல்வம் எதுவும் இல்லாத குடும்பம்தான். ஆனால் அவர்கள் வீட்ல ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் குறையாது. அது சந்தோஷம். ஒவ்வொரு மாலையும் சண்முகம் வேலை முடித்து வீட்டுக்கு வரும்போது, என் பிள்ளைகள் நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் என்று சொல்லுவார். அந்த வார்த்தையை எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு கேட்பாங்க. ஆனால் குமார் மட்டும் அதை மனசுக்குள்ள நிதானமா பதிச்சுக்கிட்டான். ஒரு நாள் காலை சண்முகம் வேலைக்கு போன சில மணி நேரத்துக்குள்ள அவருக்கு கடுமையான விபத்து நடந்துச்சு. அந்த செய்தி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் மருத்துவமனைக்கு ஓடினாங்க. மருத்துவர் சொன்னது ஒரு வரிதான்: இவரை காப்பாத்த முடியல. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த குடும்பம் முழுக்க உடைஞ்சு போச்சு. அம்மா முத்துலக்ஷ்மி அழுதுகிட்டே இருந்தாங்க. கார்த்திக் என்ன நடக்குதுன்னு புரியாம நின்னா. லக்ஷ்மி பயந்துகிட்டு அண்ணனோட கைய புடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா குமார் மட்டும் அமைதியா நின்னா. அவன் கண்கள்ல கண்ணீர் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவு பிறந்துச்சு. அந்த இரவு வீட்ல எல்லாரும் தூங்க முடியாம இருந்தாங்க. அப்போ குமார் வெளியே வந்து தனியா உட்கார்ந்தான். சில நிமிஷம் எதுவும் பேசாம இருந்தவ மெதுவா சொன்னா: இப்போ இருந்து இந்த வீட்டை நான் தான் பாத்துக்கணும். என் தம்பி தங்கை படிக்கணும். அவங்கள வாழ்க்கை நின்றுடக்கூடாது. அடுத்த நாள் காலை குமார் பள்ளிக்கு போகவில்லை. அம்மா கேட்டாங்க: குமார், இன்று ஏன் பள்ளிக்கு போகல? அவன் அமைதியா பார்த்து சொன்னான்: அம்மா, இப்போ நமக்கு படிப்பை விட வாழ்க்கை முக்கியம். நான் வேலைக்கு போறேன். அந்த வார்த்தை கேட்டவுடனே முத்துலக்ஷ்மியின் மனசு உடைந்தது. ஆனா சூழ்நிலை அவரை அமைதியாக்கிச்சு. குமார் ஒரு கட்டுமான வேலைக்கு சேர்ந்தான். முதல் நாள் அவன் கைகளில் வலி, உடங்கில் சோர்வு. ஆனாலும் வீடு திரும்பும்போது எல்லாம் நல்லாதான் இருக்கு என்று சொல்லி சிரிச்சான். ஒரு நாள் மாலை குமார் வேலை முடித்து வந்து சாப்பிடாமலே படுத்துக்கிட்டான். அதை பார்த்த அம்மா கேட்டாங்க: சாப்பிடாமலே ஏன் படுத்துக்கிட்ட? அவன் மெதுவா சிரிச்சு சொன்னான்: வேலையில சாப்பிட்டுட்டேன் அம்மா. ஆனா உண்மையில அவன் சாப்பிடவே இல்ல. அந்த நாள் கிடைத்த சம்பளத்தை முழுவதும் வீட்டுக்காக கொடுத்துட்டான். கார்த்திக் படிப்பில் நல்லா இருந்தான். ஒரு நாள் அவன் தயக்கத்தோட கேட்டான்: அண்ணா, நான் கல்லூரிக்கு போகணும்னு ஆசை இருக்கு. அம்மா அமைதியா இருந்தாங்க. அந்த செலவு எப்படி சமாளிப்பது என்று யோசிச்சாங்க. ஆனா குமார் உடனே சொன்னான்: நீ நிச்சயமா படிக்கணும். நான் இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்கு நம்பிக்கை கொடுத்தது. ஆனா அந்த வார்த்தை குமாருக்கு இன்னொரு சுமை சேர்த்தது. கார்த்திக்கின் கல்லூரி கட்டணம் கட்ட குமார் தனது அப்பாவின் நினைவாக வைத்திருந்த ஒரே தங்க சங்கிலியையும் விற்றான். அதை யாருக்கும் சொல்லல. ஒரு நாள் அம்மா கேட்டாங்க: உன் அப்பா வைத்திருந்த சங்கிலி எங்கே? குமார் சிரிச்சு தவிர்த்தான். அத பாதுகாப்பா வச்சிருக்கேன் அம்மா. அந்த சிரிப்பு ஒரு பொய்யை வரைக்குது. ஆனா அந்த பொய் குடும்பத்தை காப்பாத்துது. லக்ஷ்மிக்கும் வயசாகுது. அவளுக்கு நல்ல குடும்பம் பார்த்து கல்யாணம் செய்யணும். குமார் இன்னும் கடன் வாங்கினான். அந்த கடன் அவனுக்கு பயமாயிருந்தாலும் அவன் முகத்தில் அது தெரியவே இல்ல. கல்யாண நாள் லக்ஷ்மி கண்ணீர் விட்டுக்கிட்டு சொன்னாள்: அண்ணா, நீ இல்லாம நான் இங்க வர முடியாது. குமார் அவளை கைய பிடிச்சு சொன்னான்: நீ சந்தோஷமா இரு, அதுதான் எனக்கு போதும். சில வருடங்கள் கழித்து கார்த்திக் நல்ல வேலைக்கு சேர்ந்தான். வீட்டில் பணம் வர ஆரம்பிச்சது. கஷ்டம் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் கார்த்திக் பழைய பெட்டியை திறந்தான். அதுல குமாரின் கடன் சீட்டுகள், மருத்துவ ரசீதுகள், வட்டி கணக்குகள் எல்லாம் இருந்தது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். அந்த இரவு குமாரிடம் கேட்டான்: அண்ணா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா? ஏன் எதுவும் சொல்லல? குமார் மெதுவா சிரிச்சு சொன்னான்: நீங்க எல்லாம் முன்னேறணும், அதுக்காக தான் நான் இருந்தேன். அந்த வார்த்தை கேட்ட உடனே கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஒரு மாலை குமார் தனியா வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருந்தது. குடும்பம் நன்றாக இருந்தது. தம்பி உயர்ந்திருந்தான். தங்கை சந்தோஷமாக இருந்தாள். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்தது. அவன் மெதுவா வானத்தை பார்த்து சொன்னான்: என் வாழ்க்கை நான் வாழ்ந்தேனா, இல்லையா? ஒரு அண்ணன் வாழ்க்கை இப்படியும் இருக்கும். அவன் தன்னுடைய கனவுகளை விட்டு கொடுத்து மற்றவர்களின் வாழ்க்கையை கட்டி எழுப்புவான். ஆனா ஒரு நாள் அவன் திரும்பி பார்த்தா அவனுக்காக அவன் வாழ்ந்த நேரம் மிகவும் குறைவாக இருக்கும். இந்த கதையை கேட்ட பிறகு உங்க அண்ணனிடம் ஒரு தடவை கேட்டு பாருங்க.
உங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பதில்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதுபோல கதைகளை கேட்க சத்யஜித் ஸ்டோரீஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட கதைகள் உங்களை வந்து சேரும். நன்றி.